இலங்கையின் மறுசீரமைப்புக்காக இந்தியா $450 மில்லியன் நிதியுதவி அறிவிப்பு. டிட்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இலங்கையின் உட்கட்டமைப்புகளை சீரமைக்கவும் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளவும் இந்தியா $450 மில்லியன் சுமார் 3800 கோடி இந்திய ரூபாய் மதிப்பிலான பாரிய நிதியுதவி திட்டத்தை அறிவித்துள்ளது. இலங்கைக்கு 2 நாள் உத்தியோகபூர்வ பயணமாக வருகை தந்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் கொழும்பில் அந்நாட்டு ஜனாதிபதி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்த பின்னர் இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். நிதியுதவியின் விபரங்கள். அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளபடி இந்த $450 மில்லியன் உதவி திட்டமானது 2 பிரிவுகளாக வழங்கப்படவுள்ளது. $350 மில்லியன் இது சலுகை அடிப்படையிலான கடன் திட்டமாக கன்செஷனல் லைன் ஆஃப் கிரெடிட் வழங்கப்படும். இதன் மூலம் புயலால் சேதமடைந்த சாலைகள், பாலங்கள் மற்றும் மின்சார கட்டமைப்புகள் போன்ற பெரிய அளவிலான உட்கட்டமைப்பு வசதிகள் சீரமைக்கப்படும். $100 மில்லியன் இது நேரடி மானியமாக கிராண்ட்ஸ் வழங்கப்படும். இந்த பணம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உடனடி தேவைகள், வீட்டு வசதி மற்றும் அத்தியாவசிய பொதுச் சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும். முக்கியமான அம்சங்கள். தனது உரையில் அமைச்சர் ஜெய்சங்கர் 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை மெல்ல மீண்டு வந்த சூழலில் இந்த இயற்கை சீற்றம் புதிய சவால்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் கொள்கையின் அடிப்படையில் இக்கட்டான இத்தருணத்தில் இலங்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா உறுதிபூண்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் புயல் பாதிப்பு ஏற்பட்ட உடனேயே ஆபரேஷன் சாகர் பந்து மூலம் இந்தியா ஏற்கனவே 1100 டன் நிவாரணப் பொருட்களையும் 14.5 டன் மருந்துகளையும் வழங்கியிருப்பதை அவர் நினைவு கூர்ந்தார். ரயில்வே பாதைகளை சீரமைத்தல், கல்வி மற்றும் சுகாதார நிலையங்களை மறுசீரமைத்தல் போன்ற பணிகளில் இந்தியா முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். As you are all aware, I am here as Special Envoy of Prime Minister Narendra Modi and carrying a message for President Anurag Kumar Dissanayake. The President was kind enough to receive me this morning and we had a detailed discussion on the damage caused by Cyclone Ditwa. The letter from Prime Minister Modi that I handed over builds on our first responder role and commits a reconstruction package of $450 million to Sri Lanka. Our talks centered around how expeditiously this commitment can be delivered. As your closest neighbor and in line with our neighborhood first and Mahasagar policies, it was only natural that India stepped forward at a time when Sri Lanka faced a crisis. We have done so when you were going through economic difficulties as well. In the case of Cyclone Ditwa, you would appreciate that India has also been a strong advocate of cooperative disaster response.